இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வச்சுருவோம். இப்போ பானை பொங்கல் பானைக்கு கட்டையெல்லாம் வச்சு வச்சுட்டு குங்குமம் வச்சுக்குவோம். மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டிக்குவோம். பானையில் கட்டிக்குவோம். அவ்வளோதான் வந்து இதில் தண்ணி ஊற்றி கொண்டி அடுப்பு ஊற்ற வச்சுருவோம். இந்த பொங்கலுக்கு பச்சை தண்ணி ஊற்றி தான் வைக்கிறோம். பொங்கல் அன்னைக்கு தான் கழனி தண்ணி ஊற்றி வைக்கிறது. வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் தவிடு போட்டுட்டு சூடம் வச்சு பற்ற வச்சுக்கணும். அரிசி கழுவி போட்டு பொங்கல் பொங்கிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் மறுபடியும் அந்த மாக்கோளம் போட்டிருக்கேன். மாட்டு பொங்கலுக்கு தான் அந்த மாக்கோளம்லாம் போடுவேன். கோலம் எப்படி போட்டுருக்காங்க சாமி அடியிலையும் கோலம் போட்டிருக்கேன். கோலத்தையெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். பொங்கல் ரெடி ஆகிட்டு இறக்கிட்டு இப்போ அந்த காயெல்லாம் வேக வச்சுருக்கேன். எல்லா காயும் கலந்து தான் வேக வச்சுருக்கேன். பரங்கிக்காய் சக்குருளி கிழங்கு கருணக்கிழங்கு சேமங்கிழங்கு அவரைக்காய் வாழைக்காய் எல்லா காயும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி கொண்டு போய் சாமி அடியில் வச்சிடலாம். மாட்டு கட்டணும் கட்டி கொடுத்துருக்கேன். மாட்டுக்கு பெரிய மாட்டு கட்டணும். சரி பெரிய மாட்டுக்கு கட்டணும். இந்த பாருங்க மாலை மாட்டுக்கு கட்டுறதுக்கு மாலையெல்லாம் கட்டிடுவாங்க பாருங்க. வச்சுருக்கேன். மாயலை வேப்பலை எல்லாமே வச்சு கட்டுவாங்க. நெல்லி கொத்து எல்லாம் இந்த மாலையில் வந்து இந்த பாருங்க நெல்லி கொத்து மாயலை வேப்பலை கரும்பு வாழைப்பழம் எல்லாமே வச்சு மாட்டுக்கு கட்டுவோம். மாட்டு கட்டிட்டு இந்த பொங்கல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாமே கொண்டாந்து வச்சு சாமி கும்பிடும் போது காமிக்கிறோம் பார்க்கலாம். இந்த பாருங்க மாட்டுக்கொட்டிலாம் கோலம்லாம் போட்டாச்சு. இந்த கோலத்தை பாருங்க என் பேத்தி தான் இந்த கோலம் போட்டிருக்கு பாருங்க. எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. சின்ன பிள்ளை தான் என் பேத்தி இப்படி கோலம் போட்டிருக்கு பாருங்க. இந்த ஒரு கோலம் போட்டிருக்கு. இது என் பேத்தி போட்டது தான். நல்லா வெந்து வந்துட்டு பாருங்க. நல்லா குழஞ்சி வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பட்டை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வச்சு அப்புறம் இந்த பருமாத்தூள் முன்னாடியே போட்டிருக்கோம். என்னென்ன சேர்க்கணும் இந்த பருமாத்தூளுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்துங்க. அதான் போடுறேன். இப்பையும் இது போட்டால் தான் இந்த கறிக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சோண்டு தேங்காய்
ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்துட்டு இறக்கி கொண்டு வச்சுக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், கறி ரெடி ஆகிட்டு. தூள் வந்து முருங்கைக்கீரை தோட்டம் இல்லையா, அதுக்கும் போட்டுக்கலாம். இந்தமாரி கறி செய்கிறதுக்கும் போட்டுக்கலாம், அந்த முருங்கைக்கீரை தோட்டலுக்கும் அதை போட்டுக்கலாம். இந்த சாமி இல்லைங்க எல்லாம் செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து சும்மா எடுத்து வச்சுட்டு மாட்டு கொட்டில் பக்கத்தில் தான் வச்சு சாமி கும்பிடுவோம். அவன் கும்பிடும் போது நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாட்டுக்கு பின்னாடி இந்த செஞ்சுருக்கோம் பாருங்க. இதுக்கு பேர் வந்து கள்ளி வெட்டன்னு சொல்லுவாங்க. இது மாட்டுக்காக வேண்டி மாட்டு பொங்கல் அன்னைக்கு போடுறது. இதுக்கு பிள்ளையாரெல்லாம் வச்சு அருவம் பில்லு வச்சு பூ போட்டு எல்லாமே வச்சுருப்போம். இந்த கள்ளி வைக்கணும், இதுக்கு பரங்கி பூ வைக்கணும், இதெல்லாம் வச்சுட்டு இந்த மஞ்சள் தண்ணி தெளித்து கரைச்சி வச்சுருக்கேன். இது சாமி கும்பிட்டுட்டு இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது திஷ்டிக்கு அடிக்கிறது. இதுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து 4 பக்கம் வீட்டை சுற்றி 4 பக்கமும் இதை அடிச்சிருவாங்க. மாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் தொட்டு தடவுவாங்க. எண்ணெய் தடவிட்டு சீயக்காய் தடவி விட்டு தண்ணி வச்சு கழுவிட்டு அப்புறம் மஞ்சள் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் மாட்டுக்கு வச்சுட்டு அப்புறமா சாம்பிராணி போட்டு காமிச்சு தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு எல்லாம் மாட்டுக்காலுங்க நமஸ்காரம் பண்ணிக்குவோம். செய்கிற போது எல்லாம் பார்க்கலாம். இந்த பாருங்க, மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கோம் பாருங்க. எங்கள் மாட்டுக்கு இன்னும் கயிறுலாம் கட்டி இதுக்கு மாலையெல்லாம் கட்டணும், மாலையெல்லாம் போடணும். போட்டோன்னா காமிக்கிறோம், பார்க்கலாம். இந்த பாருங்க மாட்டுக்கு மாலையெல்லாம், இது கழுத்துக்கு, இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டிக்கு எல்லாத்துக்கும் மாட்டுக்கெல்லாம் இப்போ கட்ட போகிறோம். கட்டுற போது காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து மாட்டு கொம்புக்கு கட்டுறதுக்கு. இந்த பாருங்க, இந்த மாட்டு கொம்பு கட்டியாச்சு பாருங்க. தெரியாது இந்த பால் எடுக்கிறாங்க பாரு, அதை கொண்டு ஒரு இது கிண்ணத்தில் வச்சு மாட்டு மேலே அடிச்சிருவாங்க. அதுதான் கல்லி. இந்த கல்லியில் இந்த பால் வருது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக இதில் தொட்டுக்கிட்டு இந்த மாட்டுக்கெல்லாம் திஷ்டிக்காக வேண்டி இதை வச்சு இப்படியே மாட்டு முதுகு பக்கம் அடிச்சு விடுவாங்க. இந்தாங்க, அடிச்சு பின்பக்கமாக அடிங்க. நமஸ்காரம் பண்ணி இருக்கா. அடி 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 அடி. மாட்டு பொங்கலாம் கூறி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சசந்த நவரே அந்த அங்கதான் மாடு வரும் தம்பி. தம்பி மாடு வரும் நவரு. 3 இடத்துல மட்டும் சிக்கி இருக்கு, பரவ மாட்டேங்குது. இங்க வாடா, இங்க வா. எல்லாம் 2மே எடுக்கிறேன். ஓகே டன். நடந்து வருது தாண்டாம.
அதெல்லாம் தெரியாது. அந்த எடுக்கிறாங்க பாரு சத்து, அந்த பால் எடுக்கிறாங்க பாரு, அதை கொண்டு ஒரு இது கிண்ணத்தில் வச்சு மாட்டு மேலே அடிச்சிருவாங்க. அதுதான் கல். இந்த கல்லில் இந்த பால் வருது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக இதில் தொட்டுக்கிட்டு இந்த மாட்டுக்கெல்லாம் திருஷ்டிக்காக வேண்டி இதை வச்சு இப்படியே மாட்டு முதுகு பக்கம் அடிச்சு விடுவாங்க. இந்தாங்க பின்பக்கமாக அடிங்க. நமஸ்காரம் பண்ணி துர்கா. அடி 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 அடி. மாட்டு பொங்கலாம் கூறி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.